ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிச்சது, சிக்கன் பொரிச்சதெல்லாம் கேஸ்லலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படி விட்டு நம்ம எவ்வளோ கழுவினாலும் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் டிப்ஸ் பார்க்குறோம். நல்ல எலுமிச்சம்பழம் 2 இல்லைன்னா அளவுனதுனாலும் கூட ஓகே தான். அப்புறம் வெள்ளைப்பூடு, அதுலேயும் நம்ம வாங்கினதில் கொஞ்சம் சத்தையாக இருக்கும், அதை தூர போட்டுரும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சோடாப்பூ கொஞ்சம் 1/4 ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு, எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும் கிடையாது, கொஞ்சம் மீடியமாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வில் அந்த தெரிச்சிருக்கிறதுனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிஞ்சோன்னா கொஞ்சோண்டி அந்த நம்ம இப்போ அரைச்சதை கொஞ்சோண்டி போட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமே என்னச்சுன்னா திரும்பி டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை எடுத்துகிட்டு ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா கேஸ் பளிச்சுன்னு. அடுத்து நம்ம பாத்திரத்தில் உள்ளது எப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை கழுவி தூர ஊற்றிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊற்றி அந்த பிசுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சோண்டி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்திங்கன்னா பாத்திரம் ரொம்ப நீட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல்லும் இருக்காது. ட்ரை பண்ணிக்கோ.